வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக முக்கியமான ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் என்பது இளம் தலைமுறையை புற்றுநோயிலிருந்து காப்பாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டம். ஆம், பெண்களுக்கான கருப்பை வாய் புற்றுநோய் இதை தடுப்பதற்கான தடுப்பூசி திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் என்பது அது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட, அது விரைவில் செயல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தை நாம் ஏன் மிக முக்கியமாக கருத வேண்டும் என்று சொன்னால், பொதுவாக பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய் இதில் 27% புற்றுநோய் என்பது மார்பக புற்றுநோய்கள். அதே போல் இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கருப்பை வாயில் ஏற்படக்கூடிய ஒரு HIV தொற்றின் மூலமாக வரக்கூடிய அந்த தொற்றின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோய் என்பது 16% இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த கருப்பை வாய் புற்றுநோயை 99% தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தடுப்பூசியை செலுத்த வேண்டும். அதிலும் 9 வயதிலிருந்து 14 வயதிற்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு இதை செலுத்தினால் அது கருப்பை வாய் புற்றுநோயை பெருமளவு தடுக்கும் என்று மருத்துவ ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. அந்த நிலையில் தான் இந்த மாபெரும் திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் பற்றிய விழிப்புணர்வை நாம் மிகவும் கிராமப்புறங்களில் கூட ஏற்படுத்துவது மிக மிக முக்கியம். பெரும்பாலான பல நோய்களுக்கு காரணம் சிகிச்சை இருந்தும் கூட அதை எடுத்துக்கொள்ள முடியாத அளவிற்கு அறியாமையும் அதே சமயத்தில் சமூக ரீதியான காரணிகளும் இருக்கின்றன. அப்படி பார்க்குற போது நாம் இதை முக்கியமாக படிப்பறிவு குறைந்த மக்கள், விழிப்புணர்ச்சியற்ற மக்கள், இவர்களிடமெல்லாம் இதை நாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக கொண்டு செல்ல வேண்டும். கட்டாயமாக எப்படி ஒரு போலியோ தடுப்பூசி என்பது ஒரு கட்டாயமாக போட்டுக்கொள்ள வேண்டிய விஷயமாக மாறியிருக்கிறதோ, அதே போல் கிராமங்களில் இருக்கக்கூடிய சிறுமியர்களுக்கு, கிராமங்கள் மட்டுமல்ல சிறு நகரங்கள், நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய சிறுமியர்களுக்கும் இந்த தடுப்பூசியை போடுவதற்கான மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவது நம் அனைவரினுடைய கடமை. நமக்கு தெரிந்த இடங்களில் இந்த வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். அதை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம், முக்கியமாக உழைக்கும் மக்களிடம் நாம் ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1,00,000 பெண்களில் 16 பெண்களுக்கு புற்றுநோய் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பல்வேறு விதமான வாழ்க்கை முறை காரணிகளாகவும் தொற்றுகள் காரணமாகவும் இந்த புற்றுநோய் என்பது இன்றைக்கு பரவலாக காணப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் நாம் இதை ஆரம்பத்தில் தடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டத்தை நமது அரசு உருவாக்கியிருக்கிறது. இதை வெற்றிகரமாக செயல்படுத்துவது தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், முக்கியமாக பள்ளி ஆசிரியர்கள், ஆசிரியைகள் இந்த விஷயத்தில் பெரிதும் கவனம் செலுத்த வேண்டும். அதுபோல் தடுப்பூசி போட்டுக்கொள்ளாத குழந்தைகளுக்கு போடுவதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் விசித்திரமான பல சக்திகள், பிற்போக்குவாத சக்திகள் தடுப்பூசிகளுக்கு எதிரான பிரச்சாரங்களை எல்லாம் மேற்கொள்கின்றன. அவர்கள் இதற்கு எதிராகவும் பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் முறியடித்து இந்த பாதுகாப்பான தடுப்பூசி திட்டத்தை அனைவருக்கும் உரியதாக மாற்றுவது நம் அனைவருடைய கடமை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் சென்னையில் நடந்து முடிந்த புத்தக கண்காட்சிக்கு சென்றிருந்த போது ஒரு கடையில் ஒரு புத்தகத்தின் தலைப்பு பளிச்சென்று தெரிந்தது. அந்த புத்தகம் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் படித்து பயன்பெற்ற நூல்களில் ஒன்று என்று சொல்ல வேண்டும், ஆங்கில நூல். அந்த நூலின் தலைப்பு மிக பெரிதாகத்தான் அப்போதும் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு வித்தியாசமான தலைப்பு. ஐ ஆம் ஓகே, யூ ஆர் ஓகே என்பது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. அதை பார்த்தவுடன் எனக்கு மீண்டும் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் என்று தோன்றியது. அங்கேயே அந்த நூலை வாங்கினேன். மறுபடியும் படிக்கிற போதும் பல புதிய புத்தகத்தை படிக்கிற உணர்வு எனக்கு அந்த நூலில் கிடைத்தது. இந்த நூலை எழுதியிருக்கிறவர் தாமஸ் ஏ ஹார்டி என்கிற ஒரு அமெரிக்காவை சார்ந்த ஒரு மருத்துவர், உளவியல் துறை சார்ந்த மருத்துவர்.
தாமஸ் ஏ ஹார்டியினுடைய புத்தகங்களில் இதுதான் மிக கூடுதலாக உலகத்திலேயே 1972 ஆண்டு மிக கூடுதலான விற்பனையான நூல்களில் இது ஒன்று என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. 1972 மட்டும் 15 மில்லியன் நூல்கள் விற்பனையாகின. அதாவது 1.5 கோடி புத்தகம் விற்றிருக்கிறது என்று ஒரு கணக்கு சொல்லுகிறது. பெரும் வியப்பு தான். தமிழ்நாட்டில் மிக அதிகமாக நாம் புத்தகம் விற்பனையாக இருக்கிறது 20,000 புத்தகம். மிக அதிகமாக என்றால் அப்துல் கலாம் புத்தகம் ஒன்று 1,00,000 படிகள் விற்பனையாகி இருக்கிறது என்று நாம் பெருமைப்படுகிறோம். இது 1.5 கோடி நூல்கள் விற்றிருக்கின்றன. அப்படி என்ன அந்த புத்தகத்தில் இருக்கிறது? மிகச் சுருக்கமாக சொன்னால் இப்படி சொல்லலாம். அவர் ஓர் உளவியல் வல்லுனர் என்பதால் ஒவ்வொரு மனிதனினுடைய உளவியலும் எதை சார்ந்ததாக இருக்கிறது என்பதை 4 தொடர்களில் விளக்குகிறார். அதனுடைய விரிவாகத்தான் அந்த நூல் முழுவதும் இருக்கிறது. ஒன்று, நான் சரியாக இருக்கிறேன், இந்த உலகத்தில் யாரும் சரியாக இல்லை. 2வது, நான் சரியாக இல்லை, என்னை தவிர எல்லோரும் சரியாக இருக்கிறார்கள். 3வது, நானும் சரியாக இல்லை, உலகத்தில் யாரும் சரியாக இல்லை. 4வது நிலை, நான் சரியாக இருக்கிறேன், மற்றவர்களும் சரியாக இருக்கிறார்கள். இதை ஆங்கிலத்தில் அவர் ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே, ஐ ஆம் நாட் ஓகே, யூ ஆர் ஓகே, ஐ ஆம் நாட் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே, ஐ ஆம் ஓகே, யூ ஆர் ஓகே என்று அந்த புத்தகம் முடியும். இந்த 4 நிலைகளில் நம் மனம் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். நான் சரியாக இருக்கிறேன், மற்றவர்கள் எல்லாம் சரியில்லை என்பது தான் ஆங்கிலத்திலே சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்பார்கள். அது தமிழில் ஒரு ஆணவம், செருக்கு என்று சொல்லலாம். எல்லோரும் சரியாக இருக்கிறார்கள், நான் தான் சரியாக இல்லை என்கிற தன்னிறக்கம், அதை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்பார்கள். யாருமே சரியில்லை, நானும் பிறரும் என்பது ஒரு விரக்தியின் வெளிப்பாடு. நான் சரியாக இருக்கிறேன், மற்றவர்களும் சரியாகத்தான் இருக்கிறார்கள் என்கிற மனநிலை வருகிற போது நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று பொருள். இதைத்தான் அந்த புத்தகம் சொல்லுகிறது. எப்போதும் நாம் எப்படி எதனையும் பார்க்க வேண்டும். மற்றவர்களை பார்க்கிற போது அவர்களினுடைய குறைகள் பட்டென்று நம் கண்களில் படக்கூடாது. குறைகளே படக்கூடாதென்றோ குறைகளையே பார்க்கக்கூடாது என்றோ அதற்கு பொருள் இல்லை. நீங்கள் முதலில் நல்லவைகளை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். பாருங்கள், இது இப்போது அண்மையில் வெளிவந்த புத்தகம். அவர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். தாமஸ் ஹார்டி 1995ஆம் ஆண்டு இறந்து போய்விட்டார். ஆனால் இந்த உளவியல் செய்தி நமக்கு திருக்குறளிலேயே கிடைக்கிறது. ஒருவனை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் குணம் நாடி குற்றமும் நாடி என்று வள்ளுவர் சொல்லுவார். குணத்தையும் தேடுங்கள், குற்றத்தையும் தேடுங்கள். ஆனால் எதை முதலில் தேட வேண்டும்? குணத்தைத்தான் தேட வேண்டும். பிறகு குற்றத்தையும் தேடலாம். குணம் நாடி குற்றமும் நாடி என்று வள்ளுவன் சொல்லிக் கொடுத்த அந்த பாடல் தான். எண்ணி பார்த்தால் தாமஸ் ஹார்டி வள்ளுவரை படித்துவிட்டு எழுதியிருக்க முடியாது. அவர் ஒரு உளவியல் வல்லுனர். மிக தெளிவாக சொல்லுகிறார், மனநிலை என்னவாக இருக்கிறது. நானும் சரியில்லை, இந்த உலகமும் சரியில்லை என்பது ஒரு விரக்தி. அதைத்தான் இன்றைக்கு மருத்துவ மொழியிலே டிப்ரெஷன் என்று சொல்லுவார்கள். இந்த மன அழுத்தம், மனநோய் வருகிறவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், எதுவுமே சரியாக இல்லை, தானும் சரியாக இல்லை, இந்த உலகமும் சரியாக இல்லை. அவர்கள் தனிமையாகவே இருப்பார்கள், அதிகமாக பேச மாட்டார்கள், பூட்டி அறைக்குள்ளேயே இருப்பார்கள். இவையெல்லாம் மன அழுத்தத்தின் அடையாளங்கள் என்று அந்த புத்தகம் சொல்லுகிறது. முடிந்த வரையில் எந்த மனநிலைக்கு நாம் வர வேண்டும்? நாம் சரியாக இருக்கிறோம், உலகமும் சரியாகத்தான் இருக்கிறது, அவரவர் போக்கில் அவரவர் இருக்கிறார்கள். இயைந்த வரையில் இணைந்து போகலாம், இல்லையானால் விலகி நிற்கலாம், யாரையும் வெறுக்க தேவையில்லை என்கிற மனநிலையை அந்த புத்தகம் உருவாக்குகிறது. மறுபடியும் படித்தபோது மறுபடியும் பல புதிய செய்திகளை பெற்றுக்கொள்ள முடிந்தது. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா ஞாபகம் வரும்.
அந்த காலத்தில் என்ன ஆகும்னா கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த அருவா கத்தி எதாக இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும், டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது, வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன், இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம், மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பிற பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க,
இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட விலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்கே? ரெண்டாவது, என்ன தான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா, அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.